படம் நான் ஒரு 2 டைம் பாத்துட்டேன். வேற லெவல்ல வந்து செம்ம கூஸ்பம். தளபதி ஃபேனு இப்ப பெருமையா சொல்லலாம். நம்ம மங்காத்தாக்கு அப்புறமேட்டு வெங்கட் பிரபு எடுத்த பெஸ்ட் பிலிம் கூட சொல்லலாம். மங்காத்தால படம் இருக்கா? மங்காத்தாக்கு வேலையே இருக்கா? ஆமா அப்படி சொல்லிட முடியாது. மங்காத்தாவும் இதுவும் ஈக்குவல்னே வச்சுக்கலாம். ஆமா தலையும் தளபதி. மங்காத்தா வந்து பெஸ்ட் படம். இன்ன வரைக்குமே அந்த படத்தெல்லாம் மறுபடியும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி வெங்கட் பிரபு நினைச்சாலும் எடுக்க முடியாது. கண்டிப்பா அஜித் அதே மாதிரி நடிக்க முடியாது. மங்காத்தா மாதிரி நடிக்கவும் முடியாது. நடிக்க முடியாது. இது ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம் விஜய்க்கு. கில்லிக்கு எடுத்தது பேர் வாங்கி கொடுத்த படம். எனக்கு தெரிஞ்சு வேற லெவலுங்க. தியேட்டர் மெட்டீரியல் தான் ஃபுல்லா. தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா செம்ம சந்தோஷமா உட்காந்து பாக்கலாம். ஒரு நம்ம கில்லிக்கு அப்புறமேட்டு ஒரு எனக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு கத்தி 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 காமெடி சீன் இதுல விஜயே பண்ணிட்டாரு. யோகி பாபு வச்சதுக்கு காமெடி சீன் இவரே பண்ணிட்டாரு. அதெல்லாம் செம்மையா காமெடி எல்லாமே விஜயே பண்ணிட்டாரு. ஆல் ஓவர் விஜயே டேக் எடுத்து பார்த்த மாதிரியே இருக்கும். பட் போர்ஷன் மட்டும் வேற. ஆமா டிஐஜி வில்லன் வந்து வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அப்படி ஒரு வில்லன் பார்க்கவே ஆமா அதுக்கு முன்னாடி அழகே ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா இதுல வந்து ஃபுல்லாவே மாறிட்டாரு. விஜய் சாருக்கு அடுத்து யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க? விஜய் சாரே தான். அவர் தான் பண்ணிருக்கதே ஸ்கோரே. ஃபுல்லாவே அவர் தான். மீதி இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவ்வளவுதான். எல்லாத்தையுமே எல்லாமே பண்ணிருக்காரு. வெங்கட் பிரபு எப்படி இருக்கும்? அந்த வெங்கட் பிரபு படம்னா எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த மாதிரி தான் படம் மாநாடு எடுத்து விட்டாரு. ரீகன் இந்த படமா அந்த மாதிரி விஜய்க்கு இந்த ஒரு படம் பெஸ்ட் படமா வெங்கட் பிரபு பிலிம்ல. இவன் எப்படி பண்ணிருக்காரு? இவன் வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பச்சை சாங் அந்த ஆக்சுவலி நம்ம அதை யூடியூப்ல பாக்குறதுக்கு நம்ம இங்க விஷுவலா தியேட்டர்ல பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம். நாம ஃபுல்லா ட்ரோல் பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஆனா தியேட்டர்ல வந்து பாக்கும்போது இந்த சாங் எதுக்கு போகணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி நிறைய விஷயம் மாறி இருக்கு. தியேட்டர்ல படம் பார்த்தா நாங்களும் 3 டைம் பாத்துட்டோம் படத்தை. சலிக்கவே இல்லை. 3 மணி நேரம் படம் லேக் ஆகுற மாதிரியே தெரியல. 3 மணி நேரம் படம் எங்கேயுமே லேக் இல்லையா படத்துல? அடுத்த சீன் என்ன அப்படியே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேமிலி போர்ஷன் தான் லேக்னு சொல்லுவாங்க. பட் அது லேக் இல்ல. அது வந்து ஃபேமிலிக்குள்ள நடந்தது. அதுக்கப்புறமேட்டு வெங்கட் பிரபு படம்னாவே ஃபேமிலிக்குள்ள போயிட்டு தான் வருவாரு. அந்த மாதிரிதான் அந்த படங்கள் எடுத்திருக்காரு. அதனால அங்க கொஞ்சம் லேக்கா இருக்கும். மத்தபடி செகண்ட் ஹாஃப் எல்லாம் உட்காந்து இன்னும் வச்சுக்கோ ஒரு சீன் மிஸ் பண்ணாலும் படமே மிஸ் ஆன மாதிரி தான். அடுத்த உட்காந்து தான் பாருங்க. ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து எட்ஜ் ஆஃப் தி சீட் தான் உட்காந்து. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு நமக்கே தெரியாது. அப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்துட்டே இருக்கும். சீன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் காட்டும் போது ஹெலிகாப்டர் சீன் கட்டுவாங்க. அதெல்லாம் ஹாலிவுட் ரேஞ்சிலேயே இருக்கும். இப்ப எப்படி நம்ம ஹாலிவுட் ரேஞ்சில் கேக்கிதான் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன் ஹெலிகாப்டர்ல இருந்து இது பண்ணி டைட்டில் போடுவோம். அந்த மாதிரி பண்ணி கடைசியில படமே வேற லெவலு ஹாலிவுட் அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க வெங்கட் பிரபு. விஜயகாந்த் எல்லாம் வராரு. அந்த சீன்ஸ் வந்து உண்மையாலுமே விஜயகாந்த் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு படத்துல எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரி இருந்தது. அவரோட வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால அது ரொம்ப நல்லா இருக்கு. அவரு தான் ஆரம்பிக்கிறாங்க. அவரு பழைய கோட் சூட் போட்டு ஒரு படம் ஃபுல்லா நடிச்சிருப்பாரு. போலீஸ் இதுல அந்த சீன் அந்த சீன்ல இருக்கிற மாதிரியே இருந்தாரு. நல்லா இருந்தது. நிறைய பேர் கேமியோ பண்ணிருக்காங்க. யாரோட கேமியோ சூப்பரா இருந்தது? தில்ஷா கேமியோ சூப்பரா இருந்துச்சு. தில்ஷாவோட கேமியோ என்ன காரணமா? திரிஷா எப்படி ஆனா அவங்க டான்ஸ் எல்லாம் திரிஷா ரொம்ப அழகா இருக்காங்க. எப்படி இருக்காங்க வெள்ளையா இருக்காங்க. அழகா இருக்கு. கில்லில பார்த்த மாதிரியே தான் இருக்காங்க. அதே ரியாக்ஷன் கில்லில கொடுத்த ரியாக்ஷன் இதுலயும் கொடுத்திருப்பாங்க. அது வேற லெவல்ல இருக்கு. படம் வேற லெவலு. சிவகார்த்திகேயன் கேமியோ வரான். எப்படி பாக்குறீங்க? அது வேஸ்ட். வந்தது ஒரு நிமிஷம் சலுப்பு சங்கட மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்த இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முக்கியமான வேலையா போற மாதிரி என்னமோ படத்துல நடிக்க போற மாதிரி அது ஒரு கில்ட்டா ஃபீல் ஆகுது. அவ்வளவு அவர் எப்ப படம் நடிக்க மாட்டேன்னு தெரியல. ஓகே. ஆனா இந்த யாரும் கடைசியா வந்து பாக்கணும்னு நினைக்கிறேன். ஓவர்னு சொல்லியிருப்பாரு. பட் நான் டெஃபினெட்லி நாட் இப்படி சொல்லியிருப்பாரு. ஓவர்னு வரும்ல. நான் சினிமா விட்டு போறேன்னு அவர் சொல்லி கேப் விடுறேன்னு தான் சொன்னாரு. வேற எதுவும் பண்ணல. அதனால இந்த டைலாக் எல்லாம் அன்வான்ட் டைலாக் தான். அந்த சிவகார்த்திகேயன் வச்சு சொல்றதும் ஒரு சினிமா விட்டே போயிற மாதிரி ஒரு கில்ட்டா ஃபீல் ஆகுது. சரி, ஒரே கேள்வி. மங்காத்தாவா கோட்டா? கோட்டு மங்காத்தா ரெண்டுமே நாங்க தளபதி ஃபேனா இருந்தாலும் யார் ஃபேனா இருந்தாலும் 2 படத்தையும் ஒட்டையா தான் பார்ப்போம். அதனால தளபதி தான். ஏன்னா மங்காத்தா மாதிரி யாராலையும் எடுக்க அவரு வெங்கட் பிரபு நினைச்சாலும் எடுக்க முடியாது. அஜித்தும் அந்த மாதிரி நடிக்க முடியாது மறுபடியும்.